எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாழை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் திறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆறுகள் ஆறுகள். திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவருளினாலும் சதாசிவ சித்தருடைய கருணையினாலும் என் குருநாதரின் தந்தை சிவ திரு நடராஜன் சுவாமிகளின் குருவருளினாலும் இந்த 4ஆம் ஆண்டு சிகாமணி சித்தருடைய குரு பூஜை விழாவான அற்புதமான தினத்தில் சமய குரவர்களுள் ஒருவரான மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்ட நாவுக்கரசருடைய மகத்துவத்தை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டிய சிறப்பு வாய்ந்த நாவுக்கரசருடைய மகத்துவத்தை பற்றிதான் நான் இன்றைய தினம் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனித வாழ்க்கையினுடைய மிக பெரும் பயனை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு அருளி செய்யப்பட்ட புராணங்களில் மிகப்பெரிய புராணமாக விளங்குவது பெரிய புராணம் என்கின்ற தொண்டர் புராணம். இந்த தொண்டர் புராணத்தில் நாவுக்கரசருடைய 3066 பாடல்களையும், அதாவது 312 பதிகங்களையும் சேக்கிழார் பெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? 426 பாடல்களாக எழுதுகிறார். எதுக்கு? இவருடைய வரலாறு சொல்றது. இந்த பெரிய புராணத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் தொண்டு என்கின்ற ஒன்று இல்லாத அடியார்கள் நம்ம பார்க்க முடியுமானா ரொம்ப கஷ்டம். அப்படி எல்லோருமே தொண்டு செய்து எல்லோருமே இறைவனுக்கு சேவை செய்து வந்தவர்கள் தான். அப்படி தொண்டு செய்து அதில் சிறந்தவர் நாவுக்கரசர். அவரை பற்றி தான் நாம் தொண்டு செய்து 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 தன்னுடைய தொண்டால் தன்னுடைய உச்சமான நிலை அடைந்தவர் நாவுக்கரசர். 81 ஆண்டுகள் சிவாலய பணி செய்து இன்றும் படைக்களம் தாங்கி நமக்கு அருளுகிறார், தரிசனத்திற்கு. ஒருவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற கோட்பாட்டினை தன்னுடைய ஞான பதிகமாக இருக்கக்கூடிய தேவாரத்தில் கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி நடந்து கொண்டார், நடந்திருந்தார், அந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு எப்படி உரியதாக இருக்கிறது என்பதனை கூறுகிறது. ஒருவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றும் தான் வாழ்ந்து காட்டியவர்கள் நாவுக்கரசருடைய. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவது பெரியதல்ல. அதனாலதான் திருவள்ளுவர் கூட சொல்றார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா, சொல்லிய வண்ணம் செயல். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த சொல்லுபவன் என்ன செய்ய வேண்டும்? சொல்லியபடி வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டிய பெருமை நாவுக்கரசருடைய. கருப்பரியலூர் பெருமானை பற்றி சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, கற்றவன் இருப்பதும் கருப்பரியலூர். என்னது? கற்றவன் இருப்பதும் கருப்பரியலூர். 10வது பாட்டுல கற்றன இருப்பதும் கருப்பரியலூர். பரம்பொருள் சிவபெருமான் கற்றவனாகவும் இருக்கிறான், கற்றதை நடப்பவனாகவும் என்கிற பொழுது நமது ஞானாசிரிய பெருமக்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்தும் காட்டுகிறார்கள். வாழ்ந்ததை என்ன செய்கிறார்கள்? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பதிவு செய்கிறார். நம்ம எல்லாம் சொல்றோம் மூவர் தேவாரம்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா திருஞான சம்பந்தர் பாடியது திருக்கடைக்காப்பு, சுந்தரர் பாடியது திருப்பாட்டு, அப்பர் பாடியது மட்டும்தான் தேவாரம். தேவாரம் என்றால் உள்ளத்தை உருகச் செய்து இறைவனை நம்மோடு இணைக்க வைக்கின்ற பாடல். இந்த தேவாரத்தை நமக்கு அருளிய பெருமை நாவுக்கரசருடைய. அவர் திருவாரூரில் அவதாரம் செய்கிறார். அவருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதான் தெரிந்த ஒன்றுதான். மாணிக்கவாசக பெருமான் அவருடைய பாடல்ல சொல்றார், இன்பமும் துன்பமும் இல்லான், இன்பமும் துன்பமும் இல்லான். யாரு? அவனை கடவுளாக வழிபாடு செய்கிற நமக்கு, தலைவனாக வழிபாடு செய்கிற நமக்கு
என்ன இல்லையா? இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. பரம்பொருளுக்கும் இன்பம் இல்ல, துன்பம் இல்ல. அவனை வழிபாடு செய்கிற நமக்கு இன்பமும் இல்ல. இன்பம் வருகிற பொழுது அதற்காக மகிழ்வதும், துன்பம் வருகிற பொழுது அதற்காக துவண்டு போவதும் சைவனுக்கு அழகல்ல என்ற அற்புதமான கோட்பாட்டினை தன்னுடைய தொடக்கத்திலேயே இந்த சமுதாயத்திற்கு தந்த பெருமை நாவுக்கரசர். அவருடைய 7 வயதுல தாய் இறந்து போறார், தந்தை இறந்து போறார். தன்னுடைய வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை வரார். யாரு? பல்லவ மன்னனின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய கலிப்பகையார். தாயாகவும் தந்தையாகவும் மூத்த சகோதரனாகவும் ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய தகுதி உடையனாகவும் மூத்த மாப்பிள்ளையாகவும் வர. அவன் போருக்கு போறான், போர்ல மாண்டு போறான், செத்துட்டான். இந்த 3 இழப்புகளை தாங்க முடியாதிருக்கிற இளம் சிட்டாக இருக்கிற நாவுக்கரசர் பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? அந்த சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். என்ன செஞ்சார்? கார் வளர்த்தார், குளம் கட்டினார், தண்ணீர் பந்தல் அமைத்தார், நிதி அளித்தார், அறச்சாலை அமைத்தார். அது மட்டுமா? வருபவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது தடிராது தன்னால் இயன்றவரை செய்தார். எத்தனை வயசுல? 7 வயசுல. இந்த அற்புதத்தை சேக்கிழார் பெருமான் அவருடைய பாடத்துல சொல்றேன். அவருக்கு இளமைய பத்தி கவலை இல்லை. நாவுக்கரசர் பெருமானுக்கு குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தையும் ஒரு சைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததால் அந்த பொறுப்புகளை அப்படியே செய்தார். எத்தனை வயசுல? 7 வயசுல. சும்மாவா சொன்னாங்க? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி. வைத்ததொரு கல்வி கைப்பழக்கம். நித்தம் நடையும் நடைப்பழக்கம். கொடை என்பது பிறவி விழா. இழப்பை சொல்லி உன்னுடைய பிறவி குணத்தை மாற்றிக் கொள்ளாதே. இறப்பை சொல்லி செய்வனாக இருக்க நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய அறத்திலிருந்து ஒரு பொழுதும் தடமுற்று விடாதே என்பதற்கு இழந்த வாழ்ந்தவர் நாவுக்கரசர். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் தளர்ச்சி அடையாமல், அதனை பொருட்படுத்தாமல், குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தையும் சமூகத்தினுடைய நல்ல இணக்கத்தையும் கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்த பெருமை நாவுக்கரசர். இப்ப நீங்க கேப்பீங்க, சரி அவ்வளவு சிறு வயதிலேயே அரண்களை எல்லாம் கடைபிடித்து வாழ்ந்த அவர் ஏன் மாற்று சமயத்திற்கு போனார்? இதே கேள்வி பல பேர் அவர்கிட்ட கேட்டாங்க. என்ன பதில் சொன்னா தெரியுமா? திருவதிகை வீரட்டானம்னு ஒரு பாடல். காப்பவன் காக்காததினால் கரை நின்று சொல்லியமையான் நீத்தாய கயம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வலித்துறை ஒன்றறியே வார்த்தை இது ஒப்பது கேட்டறியே வயிற்றோடு துடக்கி முடுக்கிட ஆச்சேன் அடியேன் ஆர்த்தார் அனலார் அதிகை கெடில. வீரட்டானத்துறை அம்மானேன்னு பாடி. காத்தாழ்பவர் காவல் இகண்டமையாள், கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லியமையாள். என்ன காக்க வேண்டியவங்க என்கிட்ட வந்து பா தடுமாறாது, கவலைப்படாத, நாங்கெல்லாம் பின்புறத்தில் இருக்கிறோம் என்று எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லி இருந்தால் சொல்லாத காரணத்தினால் நான் தடுமாறி. ஒருவனுடைய வாழ்க்கையில் தாழ்வு வருகிற பொழுது என்ன செய்? ஆறுதலாக இரு. அவ்வாறு ஆறுதலாக நீ இல்லை என்றால் அவன் யார் ஆறுதல் சொல்லுவது போல் இருக்கின்றானோ அவனை நாடுவது இயல்பு, தவறில்லை. சைவனாக இருக்கிற குடும்பம் ஏதாவது நலியுறுமே ஆனால் ஆறுதல் சொல்லி அதனை நிலைநாட்டக்கூடிய கடமைப்பாடு
சைவனாக இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் உண்டு உரியது என்பதனை மன வருத்தத்தோடு பதிவு செய்கிறார். அவ்வாறு வாழ்ந்து காட்டிய பெருமை. சரி, தந்தையும் தாயும் காக்கவில்லை, என்னோடு இணைந்திருக்கக்கூடிய சமுதாயமும் என்னை காக்கவில்லை. நான் மாற்று சமயத்திற்கு போனதற்கு தாயின் மீதும் தந்தையின் மீதும் சமுதாயத்தின் மீதும் குற்றம் சொல்லலாம். யாருக்கு உண்டு? நாவுக்கரசருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. ஆனால் சேக்கிழார் சொல்லிடலாமா தாய் மீதும் தந்தை மீதும் தவறு அப்படின்னு? அவ்வளவு அரண்களை எல்லாம் சிறு வயதிலே கடைபிடித்த அவர் ஏன் தடுமாறி போனார்ன்றதுக்கு காரணம் சொல்றாரு. நல்லாரே நல்லாரே தெளிந்து விட்டார. ஏன்டா மாற்று சமயத்துக்கு போனான்னா, நம்பர் அருளாமையினால் கொல்லாமை அவன் சமயம் புரிகிறார். எம் பெருமானுடைய திருவருள் இல்லடா, அதனால போன. 7 வயசுல நம்முடைய ஞானாசிரிய திருமகனார் அவர் வாழ்க்கையில உணர்ந்ததை சொல்லுகிறார். உணர்ந்து சொல்லுகிறார். நமக்கு என்ன சொல்றார்? டேய், மனத்தளர்ச்சி அடைஞ்சிடாது, என்ன மாதிரி தடம் புரண்டு போயிடாத. திருவருள் இல்லாததுனாலதான் நான் போனேன். திருவருளை நாடுவதற்கு நீ என்ன செய்? எந்த ஒரு தளர்ச்சியையும் பொருட்படுத்தாமல் இறைவனுடைய பாதங்களை தொழுது வணங்கு, பற்றிக்கொள், இதுவே சிறந்தது அப்படின்னு வாழ்ந்த பெருமை யாருடைய பெருமை? வாழ்ந்து காட்டிய பெருமையும் நாவுக்கரசருடைய பெருமை. இப்ப மாற்று சமயத்துக்கு போய் ஒரு 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் எந்த சமயத்துக்கு வராது? சைவத்துக்கு வராது. இந்த சமணர்களுக்கு எல்லாம் ஒரே கோபம். முன்னாடி சமண மதத்துலதான் இருந்தாரு, சைவத்துக்கு வந்துட்டாரு. இவருக்கு ஏதாவது துன்பம் தரணும்னு இந்த சமணர்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை. போய் அரசங்கிட்ட சொல்றான். சொன்னே அரசனும் ஒத்துக்கிட்டான். அவனை கூப்பிடு. எதுக்கு கூப்பிடுறாரு? துன்பம் தருவதற்கு. காவலாளிகள் சென்று நாவுக்கரசரை அழைத்தார்கள். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல ஒரு பகுதியில சொல்றார், திருக்கூட்ட சிறப்புன்னு ஒண்ணு சொல்லுவார். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு ஒரு வரி. அப்படின்னு என்ன தெரியுமா? அடியார் பெருமக்களுடைய வீரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது அப்படின்றது அர்த்தம். காவலாளிகள் வந்து அழைத்த போது இவர் என்ன பண்றாரா, நாம் யாருக்கு குடிகளோம் நமனை என்றோம், நரகத்தில் இடப்பட்டோம் நடையில்லோம், ஏமாப்போம் பிணிவரியோ பிணியும் அள்ளோம் அப்படின்னு பாடுறாரு. நான் யாருக்கும் அடிமை கிடையாதுடா, மரணத்தை தரக்கூடிய யமனுக்கும் நான் அஞ்ச மாட்டேன், நான் யாருக்கும் அடிபட மாட்டேன் அப்படின்னு பாரு. ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன செய்யறாரு? கை கட்டி போறார். யார் முன்னாடி? காவலாளிகள். அப்ப சொல்லுவது ஒன்று, செய்வது ஒண்ணா? வீரம் பேசுவது போல வீரனாக நடிக்கிறாரா? வீர வேஷமா அப்படின்னு நினைப்பீங்க. பெரியோர்களே பெரியோர்களே, ஏன் சென்றார் தெரியுமா? அவர் ஏன் சென்றாருன்றதுக்கு பின்னால் அவரவங்க அருமையான காரணங்களை உள்ளுணர்வோடு உணர்த்தி சொல்லுகிறார்கள். முதல் காரணம், நேற்று வரைக்கும் யாருடைய பாதுகாப்புல இருந்தார்? அரசனுடைய பாதுகாப்பு, அரசாட்சியினுடைய பாதுகாப்புல. மகேந்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய அரசுடைய பாதுகாப்புல இருந்தார் இல்லையா? இன்னைக்கு யாருடைய பாதுகாப்பு? சைவத்திற்கு வந்த பிறகு யாருடைய பாதுகாப்பு? என் காணவல்லானுடைய பாதுகாப்பு இல்லையா? அப்ப அதை விட சிறந்த பாதுகாப்பு. அப்புறம் ஏன் பயப்படணும்? பயந்து ஏன் போறாரு? யார் அழைக்க சொல்லி இருக்கிறார்? அரசன் அழைக்க சொல்லி இருக்கிறார். சட்டம் சட்டம். அந்த சட்டத்தை அவர் மீறுவாரே ஆனால் பெருமானுடைய துணை தனக்கு இருக்கிறது என கருதி அவன் சட்டத்தை மதிக்காமல் விட்டு விட்டான் என்கின்ற குற்றம் அவன் மீது. அதனால் சென்றார். நாவுக்கரச பெருமான் நமக்கு சொல்றார், சட்டத்தை மதித்து நட. இறைவனுடைய பெண்குலம் உனக்கு இருக்கிறது என்பதற்காக சட்டத்தை மதிக்காமல் இருந்து விடாதே என்பதற்கு இணங்க வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டிய பெருமை. இரண்டாவது காரணம், ஏன் காவலாளி பின்னால் போடா தெரியுமா? சொல்றார், நான் காவலாளி பின்னால் செல்லவில்லை என்றால் அரசன் அவனுக்கு துன்பம் தருவான்.
தன்னால் அந்த காவலனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்று எண்ணியவன் நாவுக்கரசு. சைவனாக இருக்கிறவன் தன்னால் எந்த ஒரு காரணத்தினாலும் பிற துன்பப்படுவது போல் நடக்கக்கூடாது என்று வாழ்ந்து காட்டிய பெருமை நாவுக்கரசு. மூன்றாவது காரணம் சொல்றாரு, அரசன் அழைத்திருக்கிறான், நாளைக்கு அழைப்பான்னு தெரியாது. ஏன் அழைத்திருக்கிறான்? ஏன் மாற்று சமயத்திற்கு சென்றாய் என்று கேட்பதற்காக. தான் சென்ற இறையருளால் சென்ற இறைவனுடைய பெருமையினை சொல்லுவதற்கு சரியான தருணம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த தருணத்தை நான் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாளைக்கு கிடைக்குமான்னா தெரியாது. தான் சார்ந்து இருந்த சைவத்தினுடைய பெருமையினையும் அதற்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய புகழையும் மகேந்திரவர்மனிடம் சொல்லுவதற்காக சென்றாரே தவிர பயந்து அல்ல. சைவனாக இருக்கவன் என்ன செய்ய வேண்டும்? சைவத்தினுடைய பெருமையை எந்த இடத்தில் சரியாக சொல்ல வேண்டுமோ அந்த தருணத்தில் உரிய பேச வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய பெருமை நாவுக்கரசு. இவரு இப்பெல்லாம் பண்ணாரா, சமணர்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. இந்த இவருக்கு ஏதாவது பெரிய துன்பமா தரணும்னு சமணர்கள்லாம் யோசிக்கிறாங்க. பால் சோத்துல விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க. விடம் சாப்பிட்ட நம் பெருமான் அப்படியே இருந்தாரா? அதே தன்மையை தன்னுடைய அடியாராக இருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்தார். அந்த விஷம் அவரை ஒண்ணும் பண்ணல. அடுத்து யாரையும் விட்டு பிரிக்க சொல்றாரு. என்ன அழகா பாடுகிறார். சொல்லவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சோழமணியோ. இந்த பாடலை பாடுகிறார். யானை என்ன பண்ணுது? அவர் வந்து வணங்கிட்டு இந்த சமணர்கள் எல்லாம் விதிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்து இவர் என்ன பண்ணலாம்னு இந்த சமணர்கள் யோசிக்கிறாங்க. சுண்ணாம்பு நீச்சரையில கொண்டு போய் விட்டாங்க. தகிக்கின்ற தணல் கொதிக்குது. 5 நாள் அதுக்குள்ள அவரை வைக்கிறாங்க. அரசன் வந்து பாக்குறான். எப்படிப்பா நீ வேகாம அப்படியே இருக்க கேக்குறாரு. அவர் சொல்றாரு பாரு, மாசிழ்வீதையோ மாலை மதியமோ பேசதென்றோ வேங்கிழ வேண்டிடோ மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை நினையடி நீந்தானே. அடுத்த சமணர்கள் கேட்கிறாங்க, அந்த அந்த குளிர்ச்சியா வச்சிருந்த சுண்ணாமணி செல்ல நீ என்னடா பண்ண? நமச்சிவாயவே ஞானம் கல்வி, நமச்சிவாயவே நான் அறி இச்சையும், நமச்சிவாயவே நான் அவை கேட்குமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டும், நமச்சிவாயவே நான் அறிந்த இச்சை. நான் அதை ஒண்ணுத்த மட்டும்தான்டா காதலிச்சேன். நமச்சிவாய 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 அந்த 5 எழுத்து மந்திரத்தை அப்படியே சொல்லிட்டு இருந்தாண்டா. அந்த சுண்ணாம்பு கால்வாய் என்ன சுடலடா. அள்ளை என் செய்யோ அருவினை என் செய்யோ தொல்லை வழினை தொண்டன் தான் என் செய்யோ தில்லை மாநகர் சிற்றம்பலவனாக்கு எல்லை இல்லாதோ அடிமை பூண்டேனுக்கு. அள்ளை என் செய்யும் அருவினை என்ன செய்யும்? நீ பண்ண தொல்ல தொந்தரவு என்னத்தாண்டா என்ன செய்யும்? தில்லை சிற்றம்பலவனார். நான் எல்லையில்லாத அன்பு பூண்டுட்டேன் அவ மேல. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி அவ மேல எல்லையில்லாத அன்பு பூண்டுட்டேன்டா. அதனால அந்த சுண்ணாம்பு கால்வாய் என்ன சொல்றது என்ன அருமையா சொல்றாரு. சரி, சமணர்களுக்கு இன்னும் அப்படியே கொதிக்குது. என்னடா இவன் என்ன பண்ணாலும் இப்படியே இருக்கானே. கல்ல கட்டி கொண்டு போய் கடல்ல போடுறாங்க. கேதார கௌல ராகத்துல பாடுறாரு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொள்ள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நாச்சும். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய. கொண்டு போய் போடுங்கடா.
நல்ல துளியாவது நமச்சிவாய், நங்களுக்கரங்களும் நமச்சிவாயவே, திங்களுக்கரங்களும் திகழும் நீள்முடி, எங்களுக்கெல்லாம் அருங்களும் நமச்சிவாயவே அப்படின்னு இந்த பதிகங்களை எல்லாம் பாடி இந்த துன்பத்திலிருந்து விழுகிறார். நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த விதத்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா நம்ம கிட்ட? உனக்கு மாற்று சமயத்தவர்களால் ஏதாவது துன்பம் இருக்குமே ஆனால், அவர்கள் உனக்கு துன்பம் தருவார்களே ஆனால், நீ கவலைப்படாதே. எம் பெருமானுடைய நாமத்தை துதி, எம் பெருமானை நீ சதா காலம் வழிபாடு செய். எதனால் வழிபாடு செய்? தமிழால் வழிபாடு செய். அப்படி தமிழால் வழிபாடு செய்தால் அவன் உனக்கு துணையாக இருப்பான் என்பதற்கிணங்க வாழ்ந்து காட்டிய பெருமை நாவுக்கரசர். பெருமான் பார்த்தார், தன்னை சரணடைந்தவர் வாழ்விப்பது பெருமானை கருவி என்றார். என்ன பண்றாரு? இவருக்கு வாழ்வு கொடுத்து இவருக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னு யோசிக்கிறார். அவர் பட்டம் கொடுக்கிறாரு. வருது என்ன அழகா பட்டம் கொடுக்கிறார். ஏழு உலகங்களும் கேட்கும்படியாக யாம் குறைக்கின்றோம், நீ ஒருவனே திருநாவுக்கரசு என்கின்ற பட்டத்தில். நான் படைத்தவனுக்கெல்லாம் நீ தாண்டா அரசன், நான் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ தாண்டா அரசன் அப்படின்னு பட்டம் கொடுக்கிறார். இவர் மனதளவுல மாறிட்டார். எங்க மாறிட்டார்? சமணத்தில் இருந்து சைவத்திற்கு மாறிட்டார். மனதளவுல மாறினா போதாதா? அவர் ஒவ்வொரு தலமா போறார். போயிட்டு பெண்ணாகடம்னு ஒரு தலத்துக்கு போறார். பெருமான்கிட்ட போய் வேண்டார். என்ன வேண்டார் தெரியுமா? பொன்னா திருவடிக்க விண்ணப்பம் ஒன்று உண்டு. என்னது? பொன்னா திருவடிக்க விண்ணப்பம் ஒன்று உண்டு. பெருமானே, நான் உன்னையே ஒன்று கேட்டது. என் நாவி காப்பதற்கு உனக்கு இச்சையுண்டே, என்னுடைய ஆவியினை காப்பதற்கு உனக்கு விருப்பம் இருக்குமே ஆனால், என்ன பணிவு பாருங்க. என்னுடைய ஆவியினை காப்பதற்கு உனக்கு இச்சை இருக்குமே ஆனால், நாவுக்கரசனாகிய நான் பணிந்து உன்னிடம் ஒன்றே ஒன்று வேண்டுகிறேன். மூவிளை சூளமென் மேற்பொறை, என்னுடைய இடது கரத்திலேயும் வலது கரத்திலேயும் ரிஷபக்குரியையும் திரிசூலக்குரியையும் பொறித்து அங்கே வருபவன் சைவன் என காட்டிவிடு. பெருமானே, என் அழகுபடுத்திக்க நான் கேட்கல. உன்னை போற்றி செய்ய, உன்னை போற்றி புகழ்ந்து உன்னுடைய பெருமையினை பறைசாற்றுவதற்கு நான் கேட்கிறேன். நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றாரு பாருங்க. சைவனாக இருக்கிறவன் அகத்தால் மட்டும் தூய்மையாக இருப்பதில் பயனில்லை, அவன் புறத்தாலும் சிவ சின்னங்களை அணிந்து கொண்டு சைவன் என காட்ட வேண்டும். நெற்றி நிறைய திருநீரை பூச வேண்டும், ருத்ராக்கம் அடைய வேண்டும். சிவசிவ 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 சிவாய நமச்சிவாய என்கின்ற 5 எழுத்து மந்திரத்தை சதாகாலம் துதிக்க வேண்டும். சதாகாலம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்து நீ அங்கே வருவாயே ஆனால், உன்னுடைய எதிரில் வருபவன் மாற்று சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? உன்னை கையெடுத்து வணங்க வேண்டும் என்பதற்கு இணங்க வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டிய பெருமை நாவுக்கரசர். பழையாறை அப்படி ஒரு திருத்தலம் இருக்கு. அந்த திருத்தலத்துக்கு போறார். அங்க பாத்தீங்கன்னா பெருமானுடைய திருக்கோயில் மூடப்பட்டிருக்கிறது. யாரால் மூடப்பட்டிருக்கிறது? சமணர்களால் மூடப்பட்டிருக்கிறது. இவர் என்ன பண்றாரு? அரசனுக்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கிறார். இவர் என்ன பண்ணல? வன்முறையில் இறங்கவில்லை. அரசன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறார். இருந்த இடத்தில் இருந்தபடியே யார்கிட்ட சொல்லணும்? அரசன் கிட்ட சொல்லணும். இருந்த இடத்தில் இருந்தபடியே இறைவனுக்கு உணர்த்துகிறார், இறைவனுக்கு ஊட்டுகிறார். என்னத்தை ஊட்டுறார்? அவருடைய எண்ணத்தை. பெருமான் போய் தஞ்சாவூர்ல அரசனுடைய கனவுல போய் சொல்றார். உடனேயே அரசன் கிளம்பி வரான். நாவுக்கரச பெருமான் அற்புதமான பதிகத்தை பாடினார். அந்த பதிகம் பாடி முடிகிறார், கதவு திறந்துருச்சு. யார பத்தி பாடினார் தெரியுமா? அந்த பதிகம் முழுவதும் சமணர்களை பற்றி மட்டுமே பாடினார். அவர் சொல்றார், சமணர்கள் அவர்களுடைய நிலையில் தாழ்ந்து போனதற்கு என்ன காரணம் சொல்றார் பாருங்க.
சமணர்கள் நன்றாக தமிழ் படித்து இருந்தும் படித்தபடி வாழ்க்கையை நடத்தவில்லை. அதனால் அவர்கள் அவர்களுடைய நிலையில் தாழ்ந்து போனார்கள். நாவுக்கரசு பெருமான் இதிலிருந்து நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? தமிழை படியுங்கள். எந்த தமிழை படிக்கணும்? தமிழ் வேத நூல்களை படியுங்கள், அறப்பதிகங்களை படியுங்கள், ஞான பதிகங்களை படியுங்கள், தேவாரம் 12 திருமுறைகளை படியுங்கள். படித்துவிட்டு அத்தோடு நின்று விடாதீர்கள். அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடையுங்கள் என்பதற்கு இணங்க வாழ்ந்து காட்டிய பெருமை நாவுக்கரசர். கற்றவன் இருப்பதும் நமது பெருமான் இல்லையா? கற்றவனாக நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்லுகிறார்? சொன்னபடி அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அவர் சொன்னபடி நாம் வாழுவது மட்டும் போதாது, அவருடைய புகழையும் பறைசாற்றவும் என்று கூறி விடைபெறுகிறேன்.